கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாய் இருக்கும்படி தேவ கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 9 பாருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு சோதனை வருவது என்பது தவிர்க்க முடியாத காரியம். ஏனென்று சொன்னால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் என்று ஆண்டவரே நமக்கு ஜெபிக்க சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் சோதனை வரும். எப்படிப்பட்ட சோதனை வரும் என்று சொல்ல முடியாது, என்றைக்கு சோதனை வரும் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சோதனை வரும் பொழுது, ஒன்று, நாம் சோதனைகளை சகிக்க, அதாவது அதை தாங்கிக் கொள்ள பழகி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, மிகப்பெரிய சோதனைக்குள் எங்களை தள்ளிவிட்டு விடாதிரும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. யோனாவுக்கு வந்த சோதனையை பாருங்க, பிடிச்சு கடல்ல தூக்கி போடுறாங்க, மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து கதறான். யோபுவுக்கு வந்த சோதனையை பாருங்க, அவன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார். ஒருவேளை வேதத்துல சில பரிசுத்தவான்களுக்கு வந்த சோதனை நம்மால தாங்கிக் கொள்ளவே முடியாது. லாசரு என்கிற மனிதனை பாருங்க, மரண பரியந்தம் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை. ஸோ ஆண்டவரே நமக்கு ஜெபிக்க சொல்லி தந்திருக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி காத்து கொள்ளும், தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிக்க சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே சில சோதனைகளுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய கடமைக்குள்ளவர்களாய் இருக்கிறோம். சில சோதனைகளை சகிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆனா இது நமக்கு வருகிற சோதனை. இங்கே வேதம் என்ன சொல்லுது? நமது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்தார்கள். அதாவது விசுவாச வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் கர்த்தரை சோதிப்பார்களாம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீங்கள் என்னை சோதிக்காதபடி உங்களை காத்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்தார்கள், என் கிரியையை கண்டார்கள், என்னை விசுவாசிக்காமல் போனபடியினால், அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் அவர்களை என்னுடைய ஆசீர்வாதத்திற்குள், என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆணையிட்டு அவர்களை விலக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை சோதிக்காதபடிக்கு கவனமாயிருக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, கடந்த நாளில் பாருங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட், தூத்துக்குடி பட்டணத்தில் வச்சு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட் ஆன பொழுது அவன் நல்லா குடிச்சிருந்தான். இப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் கர்த்தர் அவன் ஜீவனை காப்பாற்றிட்டார். ஆனால் அவன் பைக்கோட போய் ஒரு லாரிக்குள்ளே விழுந்ததுனால இந்த காலில் அடிபட்டு கால் எலும்பு முறிந்து விட்டது. இப்போ இந்த செய்தியை எனக்கு ஒருத்தர் சொல்லி, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள அந்த அம்மாட்ட சொல்லிடுங்க நாங்கள். அப்போ நான் அந்த அம்மாட்ட போய் சொல்கிறேன், அக்கா, தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டான், ஆனால் கர்த்தருடைய கிருபையில் பிழைச்சிக்கிட்டான், ஒன்றும் ஆபத்து இல்லை, கால் மட்டும் முறிஞ்சிருக்கு, தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு. அந்த அம்மா உடனே சொல்கிறாங்க, இயேசுவே, எப்படி என் பிள்ளையினுடைய காலை உடைக்கலாம்? அவன் ஒரு சேதம் இல்லாமல் இருக்கணும், நான் உங்ககிட்ட ஜோம் பண்ண இல்லை, நீர் எப்படி அவன் காலை உடைக்கலான்னு ஓன்னு கத்துறாங்க. சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட, அதாவது சில பெண்கள் அண்ணன் தம்பிகிட்ட சொத்து தகராறுல சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சில பெண்கள் புருஷன்கிட்ட சண்டை போடுவாங்கல்ல, நீ வா போன்னு பேசுவாங்க, பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த அம்மா இயேசுவேன்னா தாறுமாற பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான், அக்கா ஒரு நிமிஷம், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே நான் அவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன், அவர் எப்படி என் பிள்ளை காலை உடைக்கலான்னார். நான் சொன்னேன், உங்கள் பையன் குடிகாரன், முதல்ல அவனை ஆண்டவர் உயிரோடு காப்பாற்றினதே பெருசு, அது தெரியுமான்னே. அதுக்கு பிறகு அந்த அம்மா அமைதியாச்சு. இப்போ கவனிங்க, இன்னைக்கு நமது வாழ்க்கையில் நாம் உத்தமமாக வாழ்கிறதே இல்லை, நாம் உண்மையாக வாழ்கிறது இல்லை. ஆனால் ஒரு இக்கட்டு சோதனை வந்துச்சுன்னா நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க.
இது என்ன மாதிரியான விசுவாசம், இல்லை இது என்ன மாதிரியான வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. உத்தமனா வாழ்றவனுக்கே 1000 தலைக்கு மேல சோதனை வருது. ஆனா உத்தமமாவே வாழாதவங்க என்னமோ தங்களை பரிசுத்தவான்களா நினைச்சு கொண்டு ஆண்டவரிடத்துல சண்டைக்கு போறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, வனாந்தரத்துல ஆண்டவரை சோதிக்கான். இங்க அவர் எனக்கு தண்ணி தருவாரா, இங்க எனக்கு அவர் சாப்பாடு தருவாரா, இங்க எனக்கு அவர் இறைச்சி தருவாரா அப்படின்னு சோதிக்கிறான். அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ ஆரம்பி, நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு 50 லட்சம் ஆகுமே, என்கிட்ட பணம் இல்லையே, நீங்கள் எப்படி தருவீங்க, நீங்கள் முதல்ல தாங்க, நான் செய்கிறேன். அதாவது விசுவாசத்தில் செயல்படுகிற அனுபவங்கள் இன்றைக்குள்ள தேவ பிள்ளைகள்கிட்ட காணப்படலை. ஒருவேளை எதையுமே கண்ணால் கண்டாதான் நம்பக்கூடிய இருதயம் தான் இந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள்கிட்ட காணப்படுது. காணாதிருந்தும் விசுவாசிக்கிற அனுபவம் இந்த கால விசுவாசிகள்கிட்ட இல்லை. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை சோதிக்காதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புறீங்களா, முழு மனதோடு அவரை சேவிக்கிறீங்களா, இல்லை கர்த்தருக்கு முதுக காட்டுகிறவர்களா, அவரை விசுவாசிக்க முடியாதவர்களா இருக்கிறீங்களான்னு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தரை சோதிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் உம்மை சோதித்து உமது கிரியை கண்டது போல நாங்களும் உம்மை சோதிக்காதபடிக்கு எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர்தான் எங்களை நித்தமும் நடத்தி எங்கள் கால் இடராதபடி காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.